தமிழகத்தின் தலைநகரான சென்னை மாநகரின் தாகம் தீர்க்கும் வீராணம் ஏரியில் இருந்து பாசனத்திற்கு போதிய தண்ணீர் திறக்கப்படுவதில்லை என்று விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். சம்பா சாகுபடிக்கு போதிய நீர் கிடைக்காமல் பயிர்கள் கருகுவதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரியால் சுமார் 44,854 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. போதிய மழையின்மை காரணமாக 3 போகம் பயிர் வைத்த காலம் மாறி தற்போது 1 போகம் கூட பயிர் செய்ய முடியவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். சேத்துவர் அணைக்கட்டில் இதுவரைக்கும் தண்ணி திறக்காதனால இது ஒரு 33,000 ஏக்கர் பாசன பகுதி உள்ள பகுதி ஃபுல்லாகவே இதுவரைக்கும் எந்த சாகுபடியும் செய்யாமல் இருக்காங்க. இவருடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது. இதில் நாங்கள் எப்படி வாழறது, என்ன சூழ்நிலைங்கிறது எங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் விவசாயிகள் தவிக்கிறோம். இதை யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல. இன்னும் 6 மாத காலம் எலெக்ஷன் வருது, அவங்களுக்கு குடிநீர் கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்தால் எங்களுக்கு அவங்க தண்ணியை கொண்டுட்டு போய் தண்ணி கொடுத்துட்டாங்க. இப்படி இந்த மாதிரி தான் இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை என்ன பண்ண தெரியல. சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வீராணம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 77 கன அடி தண்ணீர் எடுக்கப்படுகிறது. அதற்காக வீராணம் ஏரியிலிருந்து பாசனத்திற்கு போதிய அளவு தண்ணீர் திறக்கப்படுவதில்லை என்பது விவசாயிகளின் புகார். வீராணம் ஏரி தண்ணீர் கடைமடை பகுதியை சென்று அடையாததால் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்டதாக விவசாயிகள் கூறுகின்றனர். குடி தண்ணி கொண்டு போகிறத யாரும் மறுக்கவே இல்லைங்க. சென்னை வாழ் மக்களும் நம்மள மாதிரி சுற்றி உள்ள மாவட்டத்திலேருந்து போன மக்கள் தான் தண்ணி கொண்டு போட்டோம். இந்த ஆரம்ப காலத்தில் தண்ணி அவங்களுக்கு எடுக்கிற மாதிரி எங்களுக்கு எங்கள் வாய்க்கால்லையும் தண்ணி திறந்து விட்டு கடைமடை வரை போய் சேர்றதுக்கு அதிகாரிகளும் பொதுப்பணித்துறையும் அரசியல்வாதிகளும் உண்மையாக அதில் ஈடுபடணும். வீராணம் ஏரியை நம்பி 40,000 ஏக்கரில் சம்பா பயிர் செய்திருக்கும் விவசாயிகள் போதிய தண்ணீர் திறக்கப்படாததால் செய்வதறியாமல் தவிக்கிறார்கள். சம்பா பயிரை காப்பாற்ற தண்ணீர் திறந்து விடுமாறு மாவட்ட ஆட்சியாளரிடம் விவசாயிகள் மனு கொடுத்திருக்கிறார்கள். 3ஆம் தேதி தண்ணி எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் வீராணத்திலேருந்து முதலமைச்சர் சொன்னாங்க, இது வரைக்கும் இன்னும் தண்ணி எங்களுக்கு வந்த பாடியில் வாய்க்கால்லேருந்து வீராணத்திலேருந்து எங்களுக்கு பாசனத்துக்கு திறக்கலைன்னோம். அதனால் நாங்கள் இது இந்த போராட்டம் பண்ணலான்ட்டு முற்றுகை போராட்டம் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கணும்னு மனுலாம் கொடுத்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மனுலாம் அனுப்பிச்சிருக்கோம். இது பற்றி பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது வீராணம் ஏரியிலிருந்து சம்பா பாசனத்திற்கு போதிய அளவு தண்ணீர் திறக்கப்படுவதாகவும் தேவைப்பட்டால் கூடுதல் தண்ணீர் திறக்கப்படும் என்றும் விளக்கம் அளித்தனர். புதிய தலைமுறைக்காக கடலூரில் இருந்து ஸ்ரீதர்.